இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. தனிமை என்பது மிகவும் கொடுமையானது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், எந்த உறவுகளும் என்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு கூட இருப்பதற்கு இல்லையே. பெற்ற பிள்ளைகள் இல்லை, பெற்றவர்கள் இல்லை, எந்த உறவுகளும் இல்லை, தனிமையில் இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. ஆகவே தான் தம்மை பின்பற்றின தம்முடைய சீஷர்களை, தம்முடையவர்களை பார்த்து இயேசு பரமேறும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களை தேற்றும்படிக்கு, உங்களோடு கூட எப்போதும் துணையாயிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தந்தருளுவேன். ஆம், அப்படியே தந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நமக்குள்ளே உலாவி, நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் தேவனாயிருந்து நம்மை சரியான பாதையில் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு தனிமை இல்லை. ஆகவே இந்த காலை நேரத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், வழி நடத்துவார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.